இன்றைக்கி நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எடுத்தோடனே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து ஹீரோயினை நினச்சி மியூசிக் வாசிச்சுக்கிட்டு அவளை பற்றி நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் வந்து தூங்குன நியமாக இருக்கா. அவளுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியலை. போக போக பார்க்கலாம். ஹீரோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான், எதனால் உனக்கு இப்படி ஆணுச்சு, எதுக்கு நானும் அதுக்கு காரணமாக இருப்பணும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு, எப்போ தான் நீ சரியாகுவ, அதை நினச்சி நான் ரொம்ப ஏக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து அந்த தூக்கத்தோடையே இருப்பாள். அவளுக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஹீரோ வந்து அவளை நினச்சி மியூசிக் வாசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போது வந்து நிறையா பிள்ளைங்கள்லாம் வந்து இங்கே வந்து சொல்லிக்கிட்டு வருதுங்க. என்னடா, இவரோட மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது. 365 நாட்கள் வந்து இவர் வந்து நிறையா பேருக்கு கதை சொல்லி அவங்கள வந்து மகிழ்விச்சாங்க. இவங்களோட மனைவிக்கு வந்து சீக்கிரமாக குணமாயிருமா அப்படின்னு இவர் வந்து நிறையா பேருக்கு கதை சொல்லி அவங்கள வந்து புன்னகையாக்கி இது பண்ணியிருக்காரு. இப்போ தான் இதோட வந்து கடைசி நாள். இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறாருன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குழந்தைங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு ஓடியாருதுங்க. அதுகளுக்கு ஜாலியாகி கதை கேட்க போகிறோம், நம்ம ஜாலியாக ஒரு கதை கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குழந்தைங்களும் ஓடியாந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் இளவரசரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு ஹீரோ கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்குங்க. ஹீரோவும் அதுக்கு அவன் மனைவி கிட்டே போயிட்டு, இன்றைக்கி தான் நான் கடைசியாக கதை சொல்ல போகிறேன், இன்றைக்கி உனக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிவிட்டு அவளையும் ஏக்கமாக பார்த்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். முன்னொரு காலத்தில் ஒரு இளவரசி இருந்தாங்க. அவங்க வந்து பகலில் தூங்குவாங்க, நைட்டில் அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படி ஒரு இளவரசி, அவங்க ரொம்ப சுட்டித்தனமான இளவரசி. அவங்கள பற்றி சொல்லப்போனால் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கும்போது இவனுக்கும் சந்தோஷம், நமக்கு மனைவிக்கு வந்து இன்னைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்குங்க. இப்போ வந்து ஹீரோயினை காமிச்சா அவங்களோட வேலை பார்க்குறவங்க எல்லோரும் முன்னாடியே நின்றுக்கிட்டு தூக்கு மாட்டிக்க போகிறேன்ட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. எதுக்குன்னா அவங்க அப்பா வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் ஏதாச்சும் என்னைய பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவங்களாம் இளவரசி அப்படிலாம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரே ஒரு வேலைக்காரம்மா மட்டும் சொல்லுது, நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு உங்கள் அப்பா வந்திருக்கணும், உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே அக்கறையே இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் வரமாட்டார், எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமாக இதே தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரமாக சொன்னோன்னே ஹீரோயின் நினைக்கிறோம், ஆமாம் நம்ம அப்பாவுக்கு நம்ம மேலே பாசமே இல்லை, பாசம் இருந்திருந்தால் தான் இந்நேரம் வந்திருப்பாங்களே, ஐயோ தெரியாதனமாக நம்ம வேற ஏக்குதப்பா ஏறி உட்காந்துட்டோமே, இவங்க முன்னாடி எப்படி நம்ம இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திணறிக்கிட்டு இருக்கா. அந்த அம்மாவும் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி தான் இறங்குறதுனே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து இது லெட்டரை கொடுக்குறாங்க, அவங்க அப்பா வந்து கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து கொடுக்குது. அந்த பொண்ணு வந்து ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு மாதிரி கொடுத்தோன்னே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் நைட்டில் வந்து தான் ஹீரோயினுக்கு தூக்கம் வராதே, அதனால் நைட்டில் வந்து நடமாடிக்கிட்டு இருப்பா. அங்கே 2 சோல்ஜர்ஸ் வந்து பார்த்துட்டு பேயின்னு நினச்சி பயந்துருவாங்க. ஐயையோ பிசாசு வருதுன்னு பயந்துக்கிட்டு கத்துவானுங்க. ஹீரோயின் வந்து ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குறா, ஐயையோ என்னது பேயா அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறா, அவங்க பேயெல்லாம் இல்லை, இளவரசி தான் அவங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசாசை பிடிங்கன்னு ஹீரோயினும் பயந்துக்கிட்டு ஓடியாடுறா. அதுக்கப்புறம் நான் இளவரசி தான், உங்களுக்கு தெரியலையா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காமிச்சு இது பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கேட்குறா, இப்போ இந்த வாட்டி என்னடி என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்குறது. நான் வந்து உங்கள்கிட்ட மறைச்சது வந்து உங்கள் அப்பா கல்யாணத்தை நிப்பாட்டில் அந்த பையனே உங்களை பிடிக்கலன்னு வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறா. என்னது அவன் என்னைய வேணான்னு சொல்கிறதா அப்படின்னு கேட்கையில் அந்த ஃப்ரெண்டுக்கு சொல்கிறா, ஆமாம் உங்களுக்கு நைட்டில் தூக்கம் வராதது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் தனியாக இருக்கும்போது 4 கொள்ளைக்காரங்க மாதிரி என்னமோ முகமுடி கட்டிட்டு வர்றானுங்க. வந்து ஹீரோயினை வந்து கடத்துறதுக்காண்டி கூப்பிட்றானுங்க. கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சண்டை வர்றதுல ஹீரோயினை வந்து குத்திடுறானுங்க. அப்போ ஹீரோயின் நினைக்கிறா, என்ன என் காலம் வந்து அதுக்குள்ளேயும் முடிய போகுதா, எனக்கு வந்து நிறையா கனவுகள் இருக்கே, இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கே, அதுக்குள்ளேயும் நான் சாக போகிறேன்னா, நான் என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதே,
நான் செத்துருவேனான்னு திரும்பி திரும்பி யோசிச்சுக்கிட்டு அவளை நினச்சி இது பண்ணிகிட்டு இருக்கான். அந்த புத்தகத்தில் படித்த மாதிரி என்னோடய ஹீரோவை நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் திடீர்னு முழிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவுன்னொன்னே தான் அவளுக்கு புரியுது. ஐயோ, நம்மளுக்கு கனவுல கண்டோம்னா அது உடனே பழிக்குமே, நம்ம சாக போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து அவளோட முடியை எல்லாம் கட் பண்ணிவிட்டு உடியாடுறா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, இளவரசி உங்களுக்கு வந்து இந்த முடினா ரொம்ப பிடிக்குமே, எதுக்கு அதை கட் பண்ணிவிட்டு உடியாடுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லடி எனக்கு கனவு வந்துருச்சு, எனக்கு கனவு வந்தால் தான் பழிக்கும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அதோட ஃப்ரெண்டுக்காரையும் கேட்குறா, அப்போ அப்படி என்ன கனவு வந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ, இப்போ வந்து நான் சாகுற மாதிரி வந்துச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் தெறிக்க அடித்து ஓடுறாளுங்க, காப்பாற்றுங்க என்னை கொல்ல ஆள் வந்திருக்குன்னு காப்பாற்றுங்கன்னு ஓடுறாளுங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. சின்ன வயசில் ஒரு டைமண்டை வந்து எங்கள் அப்பா அறிமுகப்படுத்தி வச்சாரு, அதுலேருந்து எனக்கு வந்து கெட்ட சாபம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த இடத்தோட மேப்பை வச்சு பார்த்துக்கிட்டு இந்த இடம் தான் முக்கியமான இடம், ஆனால் அங்கே எப்படி போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோ இருந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்தோடனே ஹீரோ வந்து மேலே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து இங்கே ஏதோ வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு மேலெல்லாம் மோந்து பார்க்குறா. ஆனால் அவள் மேலே செண்டு வாசனை தான் வருது. ஆனால் அவளுக்கு வந்து ரத்த வாசனை வர்ற மாதிரியே தோணுனோன்னே என்னவா இருக்கும், ஒருவேளை என்னை அட்டாக் பண்ணுறதுக்காக ஆள் வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவளை பார்த்துட்டு, இவள் இந்த நேரத்தில் முழிச்சு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பயம், யாரும் நம்மளை வந்து கொல்ல தான் போகிறாங்களோ, கனவு நடந்துருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த கருப்பு முகமுடி போட்டு நிறையா பேர் ஹீரோயின் நீங்கள் வந்து எங்களோட வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானுங்க. அப்போ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நான் வரமாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான், அவள் தைரியமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க எல்லாரும் ஹீரோயினை வந்து மல்லு கட்டும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக சண்டையெல்லாம் போட்டு அவளை வந்து காப்பாற்றினதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, எதுக்கு நீ இந்த நேரத்தில் தூங்காமல் இருக்கன்னு கேட்டது. அப்புறம் ஹீரோயின் அவனை பார்த்துட்டே இருக்கா. அப்போ ஹீரோ வந்து இங்கே வந்தவங்க பார்த்துட்டு, நீ வந்து ஹீரோ தானே, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் மறைஞ்சு போயிடுறான். ஹீரோ குடும்பில் இவங்க எல்லாம் எதுக்கு வந்தானுங்க, எதுக்கு ஹீரோயினை கடத்த பார்த்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. புரியாமல் இருந்தோன்னே ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் சாக போகிறேனான்னு இது பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து பார்க்குறான், ஹீரோயினோட கழுத்தில் வந்து ஏதோ விஷம் பட்டிருக்கு, இது கொடிய விஷயமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வாயிலேருந்து எடுத்து அது கீழே துப்பி ஹீரோயினை வந்து காப்பாற்றினதுக்கப்புறம் அப்போ தான் கொஞ்சமாக சுயநினைவு வருது. இவன் தான் என்னோட ஹீரோவா, என்னை வந்து நான் சாக போகிறதா இருந்தால் என் தம்பிக்கிட்ட தகவலை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த மயக்கத்திலே புலம்பிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ என்னை காப்பாற்றுறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. டே யாரா நீ, எங்கள் இளவரசி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பாய் கேட்குறான். அதுக்கு வந்து அப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்துட்டார். வந்தோடனே எதுக்கு நீ இப்போ பண்ணிகிட்ருக்க, எனக்கு வந்து என் பொண்ணோட என் உயிரும் முக்கியம், என் பொண்ணு உயிரும் முக்கியம், அவனை எப்படியாச்சும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஹீரோவை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்றானுங்க. ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா பயமுத்தினபடியே போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் மருத்துவர் தானே இருப்பாங்க, அந்த மாதிரி சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாற்று, அவன் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வைத்தியரும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த அக்கு பஞ்சர்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக ஊசி எடுத்து ஹீரோயின் தலையில் குத்துறான். டக்குன்னு கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு நின்று உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மயங்கி விழுந்துடுறா. அப்போ தான் ஹீரோவோட அப்பா வந்து அவனோட வேலை பார்க்குறவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது, உனக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து கோச்சிக்காதியா நான் அப்படி சொல்கிறேன்னு, எனக்கு வந்து தளபதி மேலே தான் சந்தேகமாக இருக்குது, உங்களுக்கு அடுத்து நிறையா திறமை உள்ளவர் தளபதி தான், எனக்கு அவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நான் அப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குறவன் சொல்கிறான். அதுக்கு நீ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் தலையாட்டிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே வந்து ஹீரோவை காமிச்சா, நான் வந்து எவ்வளவோ இது பண்ணியும் அவருக்கு வந்து என் மேலே நம்பிக்கையே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறான், நீங்கள் எதுக்கு அந்த நேரத்தில் அங்கே போனீங்க, நீங்கள் போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாம்ல, இப்போ உங்களுக்கும் அடிபட்டுருச்சு, எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உங்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எப்படி இருக்கிறதுன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும்
இருந்தாலும் சொல்யூஷன் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனோட ஃப்ரெண்டு கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ஹீரோயினோட அப்பாவை பார்க்குறதுக்காக வர்றான். நான் என்னோட தளபதி பதவியை வந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து மக்களுக்காக நான் போராடினது போதும். எனக்கு வந்து போரில் இது பண்ணதில் வந்து எனக்கு அடிபட்டிருக்கு. அது சரி பண்ணணும். அதுக்காக நான் வந்து என் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு வந்து இந்த வேலை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு வந்து ஹீரோயினோட அப்பா, எனக்கு ஒரு நல்ல தளபதியாக இருந்திருக்க. ஆனால் இப்போ வந்து நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என் பொண்ணுக்கு வந்து மயக்க நிலையில் இருக்கிறா. அவளை எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியலை. அவள் கல்யாணம் நின்று போனதுலேயே ஏற்கனவே கவலையில் இருந்தா. இப்போ மறுபடியும் அதில் இருந்தது என்னால் இது பண்ண முடியல. நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறான். இல்லை, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை மன்னர். நீங்கள் வந்து சொல்கிறதுக்காக என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்போ நீ வந்து நான் சொல்கிறதுக்காக மறுப்பு தெரிவிக்கிறியா? நான் சொல்கிறதுல வந்து உனக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கேட்குறான். நீங்கள் சொல்கிறது வந்து என்னை மன்னிச்சிருங்க அரசே, நீங்கள் சொன்னால் நான் தட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ ஹீரோயினோட தம்பியை காட்டுறானுங்க. இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த காலத்துலலாம் அந்த அவங்க முறைப்படியெல்லாம் அந்த மாதிரி விளக்கு ஏற்றி அதை பறக்க விடுவாங்கல்ல, அது மாதிரி எழுதிட்டு இருக்கான். அதில் என்ன எழுதுறான்னா, எங்கள் அக்காவுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். அவங்கிட்ட ஒரு பொண்ணு சொல்லுது, உன்னோட காதலி பேர் எழுதுனீன்னா அது வந்து கண்டிப்பாக உன் காதலி சேருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயின், காதலி பேரா? அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இன்னொருத்தன் வந்து காதலி பேர் எழுதாமல் வேற யார் பேர் எழுத போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த பேரை பார்ப்போம்னு படிக்கிறது இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு இவன் மேலே பறக்க விட்டுறான். தம்பிக்காரனோட அசிஸ்டண்ட் வந்து காதுக்குள்ளே சொல்கிறான், உங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, வந்து வாங்க என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி நடந்ததாக சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான். இங்கே வந்து ஹீரோயினுக்கு வந்து கல்யாணமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அவள் இன்னும் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கவே இல்லை. அவளோட அசிஸ்டண்ட் எந்திரிங்க இளவரசின்னு கேட்டுகிட்டே இருக்கா. அந்த நேரம் தம்பி வந்து பார்த்துட்றான். அப்போ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறான், நீங்கள் எப்போ வந்தீங்க இளவரசரே அப்படின்னு கேட்டது. நான் அக்காவை பார்க்க தான் வந்தேன். எப்படி இது நடக்கும்? இப்படி கல்யாணம் பண்ணுறது தப்பு. எப்படி அக்காவுக்கு ஒத்துக்க முடியும்? இவள் மயக்கத்தில் இருக்காளே, இவளால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு இளவரசி எந்திரிச்சா மட்டும்தான் முடியும். இது உங்கள் அப்பாவோட உத்தரவு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் இதில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறான். கனவு எதுவும் வந்திருக்கான்னு கேட்குறான். ஆமாம், ஏற்கனவே ஒரு தடவை வந்துச்சு. அப்போ அந்த வேலைக்காரங்களுக்கு அடிபடுற மாதிரி இருந்துச்சு. நான் போய் காப்பாற்றிட்டேன் இளவரசி கல்யாணம் வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை காமிச்சா, எதுக்கு நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை, அவள் வந்து என்னை பார்த்தாலா என்னன்னு எனக்கு தெரியலை. அவள் அங்கே இருக்கிறதோட இங்கே இருக்கிறது தான் சேஃபு, நம்மளுக்கு சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இங்கே என்ன நடந்தாலும் அவங்க அப்பாவுக்கு தகவல் சொல்லிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறான். அதுக்கு ஹீரோ, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் வந்து தெளிவாக யோசித்து தான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணாலும் அவர் நம்மளை நம்ப போகிறதில்ல. அவரோட நம்பிக்கையை வாங்கணும்னா நம்ம இந்த கல்யாணத்து மூலமாக தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே தம்பிக்காரனை பார்த்தா அவளை எப்படியாச்சும் எழுப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச புத்தகத்தை படித்து காமிக்கிறான். அப்போ வந்து ஹீரோயினுக்கு லைட்டாக வந்து அசைவு இதெல்லாம் ஏற்படுது. ஆனால் அவளால் எந்திரிக்கவே முடியலை. அதோட அந்த சீனை கட் பண்ணால் கல்யாணம் ஆக போகிறது வந்து உறுதியாயிருச்சு. என்னை எப்படிடா நிறுத்துறதுனே புரியாமல் தம்பிக்காரனும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் எழுப்பிக்கிட்டே இருக்கா. ஆனால் அவள் எந்திரிக்கிற மாதிரி தெரியலை. அதோட ஹீரோயினோட தம்பி வந்து வெளியில் வந்து சொல்கிறான், இவ எங்கள் அக்கா இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கா, அவளுக்கு தெரியாமல் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அது நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ, இது எங்களோட முடிவு கிடையாது, உங்கள் அப்பாவோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தம்பிக்காரன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். இல்லை, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்கள் அக்கா இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கா. அவள் முழிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ, நீ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவள் வந்து என்னோட மனைவி, அவளை பாதுகாக்கிறது என்னோட விருப்பம். நீ வந்து அதில் தலையிடாத. எங்களுக்கு எப்போயோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து அவளை கூட்டிகிட்டு தான் போவேன். நீ என்ன விடுறது, நான் அவளை தூக்கிட்டே போவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போகிறான். தம்பிக்காரனும் மறுக்கிறதுக்கு பார்க்குறான். ஆனால் ஹீரோ வந்து அடிச்சு பிடிச்சி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஹீரோயினை நான் கூட்டிகிட்டு போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து லைட்டாக இப்போ மயக்கம் தெளியுது. தெளிஞ்ச அப்புறம் யோசிக்கிறா, நான் கனவு கண்டுறனா இல்லை நினைவில் இருக்கனா, இவன் தான் என்னோட ராஜகுமாரனா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், இவள் என்னோட மனைவி, இவளை வந்து நான் யாருக்கிட்டையும் ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி, என்னது எனக்கு கல்யாணம் ஆயிருச்சா, என்னை வச்சு விளையாடுறாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு வந்து அவள் முழிச்சது கூட தெரியலை. அதுக்கப்புறம் அவன் தம்பிக்கிட்ட சொல்லிடுறான், இல்லை நான் இனிமேல் இவள் வந்து என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட சொன்னோன்னா
தம்பி வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது, எப்படியாச்சும் இதை நான் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த தம்பியோட அசிஸ்டன்ட்டும் சொல்லிடுறான், இல்லை உங்களால் எதுவும் பண்ண முடியாது, உங்கள் அப்பா வந்து கல்யாணத்தை முடிச்சிட்டாரு, இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இல்லை எங்கள் அக்காவுக்கு நான் விடுதலை தந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்கே வந்து பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து பெட்டில் தூக்கி போட்டுட்டு உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இந்த நெஞ்சில் அம்பு குத்தி இருக்கும்ல, அதுலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சண்டை போடவும் ஹீரோயினை தூக்கிட்டு சண்டை போட்டான்ல, அப்போ வந்து பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளட்டை பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான், வழியாக இருக்கே இவளை நம்ம நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எந்திரிடி எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுக்குள்ளேயே பேசிக்கிறா. நான் இனிமேல் முழிச்சிருந்தா இவன் நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயந்துக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கா. என்னை இப்படி விளையாட்டு பொம்மையாக ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தூங்குறா. ஆனால் அவளால் எந்திரிக்க முடியலை. அவளுக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் அவளால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு என்னமோ ஒரு ஒளி மாதிரி வந்து அவள் வந்து எலி மாதிரி ஆயிட்டா. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறா, இன்னைக்கு இந்த நாள் கணக்குப்படி நம்ம எலியா மாறிட்டோமோ, காதெல்லாம் பெருசாயிருச்சே, இந்த இடத்துக்கு வந்தது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே உள்ள சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. கண்ணெல்லாம் எலி மாதிரியே மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் உணரா, நம்ம ஃபுல்லாகவே எலியாக மாறிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அறியாமலே அங்கனக்குள்ளே உள்ள பெஞ்சு கீழே படுத்து தூங்கிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.